समप्रभ वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ओम. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நான் கேள்விப்பட்ட சில கதைகள், சில கோவில்கள் சம்பந்தமான சவுண்ட் போயிட்டு வருதுண்ணா. ஃபுல் ஒரே இடத்துல மைக் வைங்க. அப்படியா? இப்ப லோவா இருக்கு. லோவா இருக்கு. இப்ப பேசுங்க. இங்க சரியா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. அதே பொசிஷன்லயே இருக்குங்க. சரி. ஸோ இங்க சென்னை பக்கத்துல மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ராமர் கோவில் ஒண்ணு இருக்கு. ஏரி காத்த ராமர் அப்படின்னு. அது என்ன ஏரி காத்த ராமர்? அப்போ வெள்ளக்கார ஆட்சி நடக்கிறது. அங்க அந்த ஏரியாவுக்கு, அது செங்கல்பட்டுல வரும்னு நினைக்கிறேன், ஒரு கலெக்டர் இருந்திருக்காரு, வெள்ளக்காரன். ஒரு நாள் கடுமையான மழை பொழியிறது. அந்த பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு மதுராந்தகத்துல. அது கரையை ஒடிச்சுட்டு ஊருக்குள்ள வந்தோம் அப்படின்னு பயம் ஏற்படுறது அந்த கலெக்டருக்கு. ஒயிட். அதனால ராத்திரி ராத்திரி, அதாவது மாமா கேட்கவே இல்லை மாமா. ஓ, கேட்கலையா? ஆனா மைக்க கொஞ்சம் பக்கத்துல வைக்கணும்னா, நீங்க பக்கத்துல வச்சு பேசுங்க. மைக் இதுல எங்க இருக்கு? இப்ப கரெக்டா இருக்கு. அதே பொசிஷன்ல வச்சுக்கோங்க, மூவ் பண்ணாதீங்க. சரி. அப்போ அந்த வெள்ளக்கார கலெக்டரு ராத்திரி, மத்திய ராத்திரிக்கு மேல கிளம்பி ஊர்ல அந்த ஏரிக்கரை உடையாம இருக்கணும், அதுக்காக அதை பார்க்க போறான். அவன் ஒன்றும் பண்ண முடியாது ஒடிஞ்சா. ஆனா கூட ஒரு டியூட்டியோடைய ஒரு விஷயமா அந்த அந்த மதுராந்தக ஏரி கிட்ட போறான். அப்போ கடுமையான இடி மின்னல். அதுல 2 பாலகர்கள் மாதிரி இளைஞர்கள் கையில வில்லேந்தி அந்த ஏரி கடமையில நிற்கிறது தெரியறது இருக்கு அந்த மின்னல் ஒளியில. அந்த பையங்களை பார்க்கிறாரு. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மழையில நான் வண்டியில வந்திருக்கேன், பயம் இருக்கு, ஏரிக்கரை உடைஞ்சிருங்கிற பயம் இருக்கு. ஆனா இந்த இளைஞர்கள் அங்கே கரைமேலேயே நிற்கிறார், வில்லு வச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் இருக்கு. இந்த காலத்துல வில்லு வச்ச இளைஞர்கள், அந்த வெள்ளக்கார ஆட்சியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே அவர் ஆச்சரியப்படுறாரு, கிளம்பி போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஏரிக்கரை உடையலை. அடுத்த நாள் அவர் கிராமத்துல, அந்த ஊர்ல சில பேர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி போனேன், 2 இளைஞர்கள் கையில வில்ல வச்சுட்டு அந்த ஏரி கரை மேல நின்றுட்டு இருந்தாரு. உடனே இவர் அந்த கிராமத்தாளர் சொல்றாரு, அவர் எங்க ஊர் சாமி, இங்க ஒரு பெரிய கோவில் இருக்கு, அந்த கோவில்ல இருக்கிற சாமி தான் நீங்க சொல்றது வர்ணனையை பார்த்தா அவர் தான் வந்திருக்காருன்னு அவர் சொல்றாரு. ஊர் எனக்கு அவரை பார்க்கணும், அந்த சாமியை பார்த்துட்டு நான் சொல்றேன், இவரை தான் பார்த்தேன் நான் சொல்றேன். நீ வர முடியாது, இந்துக்கள் அல்லாத வேற யாருக்கும் அதுல அனுமதி கிடையாது. நீ வெள்ளக்காரன், வெளிநாட்டாளு, மிளைச்சன், அது கிறிஸ்துவ மதம், அதனால உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்கிறான். ஆனா எனக்கு பார்க்குற இதுவே கிடைக்காதான்னு, எந்த வகையிலையும் வழி செய்ய முடியாதான்னு கேட்கிறா அந்த கலெக்டர். அப்போ அந்த கோவில்ல எல்லாரும் முக்கியமானவங்க எல்லாம் கூடி அந்த கோவில் வாசல், பெரிய மதில் சுவர், வெளி சுவர், அந்த சுவர்ல ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு ஓட்டை ஏற்படுத்தி
அதுக்கு நேர் எதிராக இருக்கிற அடுத்த சுவர்லையும் அதே சைஸுக்கு ஒரு ஓட்டை ஏற்படுத்தி அதுக்கு நேர உள்ள இருக்கிற அந்த சந்நிதியில விளக்கேற்றி ஆரத்தி காட்டும் பொழுது அங்க அவன் அந்த வெளியில இருக்கிற ஓட்ட வழியா பாருன்னு சொல்லுவான். அந்த கலெக்டர் அது வழியா பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், ஆமா இவர்களை தான் நான் பார்த்தேன் நேற்று அப்படின்னு சொல்லு. அந்த ராமருக்கு எரி காத்த ராமன் அப்படின்னு பேரு நினைச்சு போச்சு. அதுக்கு பிறகு எரி காத்த ராமர். நம்ம தேசத்துல உண்மையிலேயே இந்த மாதிரி விசித்திரமான பொதுவா விஞ்ஞானம் படித்தவர்கள், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அக்னோஸ்டிசமா என்னமோ சொல்றாங்க, நம்பிக்கை குறைவு, எல்லாம் சும்மா அப்படின்னு. ஆனா இப்படி பல விஷயங்கள் அவர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கலெக்டருடைய அனுபவத்துல வேற ஒரு கோவில் இருக்கு. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இதுவும் நான் ஒரு பெரிய வக்கீல், ஒருத்தர் ஹைகோர்ட் வக்கீல் சொல்ல கேட்டிருக்கேன். அவர் சொன்னார், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நம்ம பொதுவா நம்முடைய கோவில்ல இருக்கிற சாமி விக்கிரகங்களுக்கு, உற்சவ மூர்த்திகளுக்கு காலில் செருப்பு ஷூ எல்லாம் கிடையாது. பாதுகை உண்டு. அரசனா இருக்கிற ராமனுக்கு பாதுகை உண்டு. ஆனா அது பாதுகை தனியா வைத்து பூஜைக்கு இருக்கும், அவருடைய காலில் இருக்காது. ஆனா பொதுவா கிடையாது, உற்சவ மூர்த்திக்கும் கிடையாது. ஆனா அவர் சொன்னார், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு காலில் ஒரு ஷூ, தங்கத்தால ஆன ஷூ, அது உற்சவத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் அவருக்கு போடப்படுறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு அப்படின்னு அந்த கதையை சொன்னார். இதே போல வெள்ளக்கார ஒரு ஆபீசருக்கு ஏற்பாடு, அந்த கோவில்ல ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பண்ணணும், அசிங்கமா இருக்கிற வெளியில இருக்கிற அந்த ரோடெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு. அதுல ஒரு பாதை இருக்கு. நம்ம பொதுவா சிவன் கோவில்ல, அம்பாள் கோவில்ல அங்கெல்லாம் அபிஷேக தீர்த்தம் வெளியேறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியா வெளியே அந்த பாதையை கடந்து அந்த பக்கம் போய் எதுலையோ சேரும், குளத்திலேயோ அதுலையோ சேரும் அபிஷேக தீர்த்தம். அபிஷேகத்துல பால் உண்டு, பஞ்சாமிர்தம் உண்டு, தேன் உண்டு, பன்னீர் உண்டு, எல்லாம் இருக்குமா. எல்லாம் கலந்து அது ஒரு வகையான கலப்படமா வரும். அதை எடுத்து சில புரோக்ஷனம் பண்ணுவோம், தீர்த்தம் எடுத்து குடிப்போம். அது அபிஷேகத்திலே வெளியில வரும் பொழுது, மற்றபடி அது அப்படியே போய் மண்ணோட மண்ணா கலந்து கொஞ்சம் நாற்றம் அடிக்கும். அந்த காட்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவர் என்ன பண்றாரு, அந்த ரோடை சரி பண்ணணும். அப்போ அந்த வழியா அதுக்கு கங்கைன்னு சொல்லுவோம். அந்த அபிஷேக தீர்த்தம் எல்லாம் போகிற அந்த பாதைக்கு கங்கை அப்படின்னு சொல்லுவோம். வடக்கெல்லாம் அப்படி பழக்கம் இருக்கு. நம்ம சிவன் கோயிலை அப்படி சுத்தி வந்தா, பிரதட்சிணம் வந்தா, அப்படி 3/4 ரவுண்டு பிரதட்சிணம் வந்த பிறகு அங்க அந்த கங்கை இருக்கும். அந்த அபிஷேக தீர்த்தம் போற பாதை, அந்த கங்கையை தாண்ட மாட்டோம். அப்பிரதட்சிணமா எதிர்பக்கமா திரும்ப முன்பக்கம் சந்நிதிக்கு முன்னால மீதி கால் பக்கத்தை இப்படி சுத்துவோம். அப்பிரதட்சிணமா சுத்திட்டு கங்கை வரைக்கும் போயிட்டு, அந்த அவர் இருப்பார் அங்க, அவர் பேர் என்ன, சண்டிகேஸ்வரர், அவர்கிட்ட கை தட்டிட்டு திரும்பி வருவோம். இப்படி அவருக்கு 1.5 பிரதட்சிணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3/4 அப்படி போயிட்டு அப்புறம் கடைசியா இந்த கால் அப்படின்னு அந்த திரும்பி வர 3/4, அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. கேரளால கூட அது அந்த பழக்கம். தமிழ்நாட்டுல தெரியல ஏன் மாறி போச்சு. சிவன் கோயில் எல்லாம் கங்கையை தாண்டி பிரதட்சணம் பண்றோம். சில கோவில் எல்லாம் பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் இப்படி பிரதட்சணம் இருக்கு, நான் பார்த்தேன் ஒரு சில கோவில். அப்போ அந்த கங்கையை ஒடிச்சு போடணும், அதை ரிப்பேர் பண்ணி அந்த ரோடை பூர்த்தி ஆக்கணும், நல்லபடி கட்டணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் ஒர்க். அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக வேலை செய்ய சில தெலுங்கு பேசுற கூலிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கலெக்டர் பக்கத்துல ஒரு தர்மசாலா, தர்மச்சத்திரத்துல தங்கியிருக்கிறார். அதை இடிக்க சொல்ற, அவர்கள் எல்லாம் மறுக்கிறாங்க முதல் நாள்.
மறுத்து இடிக்க முடியாது, இது கோவில் சம்மந்தப்பட்டது, நாங்கள் இடிக்க மாட்டோம்னு சொல்றோம். அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அடுத்த நாள் கட்டளை கொடுத்து இடிக்கணும், இடிக்கலைன்னா நான் கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு கட்டளை கொடுக்குறாராம். ராத்திரி போய் அந்த தர்மச்சத்திரத்தை படுக்கிறார். அடுத்த நாள் இடிக்க சொல்லிட்டு தர்மச்சத்திரத்துல அன்னைக்கு ராத்திரி அவன் படுத்திருக்கும் போது கடுமையான மழை, ஃபுல் ஃபோர்ஸ்ல மழை வருது. ராத்திரி இடியும் மின்னலும் இருக்கும்போது அந்த வெள்ளக்காரனுக்கு பயமா இருக்கு. அது பழைய காலத்து ஓட்டுல கூரை இருக்கிற ஒரு இடம். என்னடா செய்யலாம், வெளியிலையும் போக முடியாது, இது எப்போ இடிந்து விழுந்தா இதுக்குள்ள இருக்குமோ, நாம எப்படி என்ன பண்றான்னு கவலையில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வெளியில கொட்டுற மழையில ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு குழந்தை, சின்ன குழந்தை பாவாடை கட்டி அந்த மின்னல்ல அந்த வெள்ளத்துல நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதுல நடந்து வர வந்து இவரை பார்த்து, இந்த வெள்ளக்கார கலெக்டரை பார்த்து, வா வா வெளியில வா வெளியில வான்னு சொல்றாளாம். இவர் தயங்குறாரு, யார் இந்த பொண்ணுன்னு தெரியல, அழகா இருக்கிறாளா, அப்படியே மனசை கவர்ற மாதிரி இருக்காளா. அப்புறம் இவர் வெளியில வர்றாரு. வெளியில வந்தா அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துறது, இடிபட்டு இடிஞ்சு விழுந்துடுறது. இவர் காப்பாற்றப்படுறார். அப்புறம் அந்த குழந்தைய தேடுறாரு, அந்த 5 வயசு குழந்தைய. அந்த குழந்தைய காணும். இவர் அந்த முகம் மட்டும் இவர் கண்ணுல பதிந்திருக்கு, வித்தியாசமான ஒரு கொண்டை அணிந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு விஷயம் இவருக்கு அந்த முகம் மறக்காம இருக்கிறதுனால, இந்த குழந்தை யாரு, என்ன, எங்கிருந்து வந்தது, எப்படி என்னை காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள். அடுத்து அந்த கூலி தொழிலாளிகள்கிட்டயே சொல்றார். அந்த தொழிலாளிகள்கிட்ட பேசுறார், இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்தது. இவர் சொல்ற அந்த கொண்டை, அந்த பாவாடை, அந்த முகபாவம்லாம் வச்சு அந்த குழந்தை, அந்த கூலி தொழிலாளிகள் சொல்றார், இவதான் மதுரை மீனாட்சி, நீ ரொம்ப பாக்கியசாலி, உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ இவர் யார் அது அப்படின்னா, இந்த கோவிலுடைய ராணி, மதுரைக்கு மகாராணி அவதான் ஆட்சி புரிகிறார், இந்த கோவில்ல சாமி அவர்தான் அப்படின்னு சொல்றார். எனக்கு அவரை பார்க்கணும், திரும்ப அதே. அப்போ அவருக்கு இதே மாதிரி ஏற்பாடு நடந்து பார்க்கிறார். ஆமா, இந்த குழந்தை தான் வந்தது, இந்த பெண் தான் வந்தா என்னை காப்பாத்தேன். அப்போ ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த குழந்தை காலில் செருப்பு இல்லாம இருந்தது. கொற்ற வெள்ளத்துல, ஓடுற வெள்ளத்துல, கொற்ற மழையில காலில் செருப்பு இல்லாம இருந்ததாம். இது காட்சி அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த குழந்தைக்கு நன்றி உணர்வா தன்னை காப்பாற்றியதற்காக அவர் தங்கத்துல அந்த குழந்தைக்கு ஷூ, வெள்ளக்காரனுடைய பழக்கப்படி தங்கத்துல செய்த ஒரு ஷூ செஞ்சு போடுறாராம். அந்த ஷூ அந்த உற்சவ மூர்த்திக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த உற்சவ மூர்த்திக்கு அந்த ஷூ வருஷத்துல ஏதோ ஒரு திருவிழா போது அணியப்படுறதா. அப்படி ஒரு சம்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கேள்விப்பட்டேன். 3வது ஒரு கோவில், அங்கே கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த பக்கம் எங்கோ இருக்கு, திருமெழிச்சூர். எனக்கு இப்போ சரியா பேரு ஞாபகம் வரல. திருமெழிச்சூரோ மெழிச்சூரோ, லலிதாம்பிகா. நீ உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க, நீங்க இப்பவே கூட அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. லலிதாம்பிகா திருமியச்சூர்னு சொல்லுவோம் மாமா. திருமியச்சூர். அந்த திருமெழிச்சூர்ல ஒரு அம்பாள், லலிதாம்பிகா, ஆதிசங்கரர் லலிதா சஹஸ்ரநாமம் அந்த கோவில்ல அந்த அம்பாளுடைய வர்ணனையில தான் பாடினாருங்கிற மாதிரி கருத்து இருக்கு. பரமாச்சாரியர் அதுக்கு முன்னால உட்கார்ந்து அந்த அம்பாளை பற்றிய கட்டுரையோ வர்ணனையோ எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலை மடக்கி இருக்கும், ஒரு கால் வலது கால் மடக்கி இருக்கும், இடது கால் கீழே தொங்கி இருக்கும். அப்படி ஒரு போஸ்டர் அவளுடைய நிலை. அந்த மாதிரி அந்த சிலை அந்த திருமெழிச்சூர்ல இருக்கிற அம்பாள், லலிதா அம்பாள்.
ஒரு தடவை பெங்களூர்ல இருந்து ஒரு பெண் அந்த கோவிலுக்கு வரா. வந்துட்டு அந்த அர்ச்சகர், கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்ற, எனக்கு கனவுல ஒரு காட்சி வந்தது. ஒரு அம்மா வந்து என்கிட்ட எனக்கு கால்ல கொலுசு, வெள்ளி கொலுசு மாட்டி விடு அப்படின்னு சொன்னான். எங்க பூர்வீக கிராமம். 100 வருஷம் முன்னால நாங்கள்லாம் இங்கிருந்து கர்நாடகாவுக்கு, பெங்களூருக்கு போனவங்க. நாங்கெல்லாம் இந்த ஊர் தான் கிராமம். ஒரு 120 வருஷம் முன்னால. நான் இந்த கதை கேள்விப்பட்டே 20 வருஷம் இருக்கும். அப்பவும் 100 வருஷம் ஏதோ சொன்னாங்க. அப்போ நாங்கெல்லாம் இங்கிருந்து போனவங்க. எனக்கு கனவுல வந்தா. எனக்கு தோன்றது இந்த ஊர் கோவிலுடைய அம்பாள் தான் இருக்கணும். எனக்கு வெள்ளி கொலுசு அந்த அம்பாளுக்கு, அந்த சிலைக்கு, விக்கிரகத்துக்கு செஞ்சு போடணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குற. இவர் சொல்றாரு, சான்ஸே இல்லையே, கல்லுல மேல அந்த சிலை இருக்கு, கல்லோட ஒட்டி அந்த தொங்கி இருக்கிற கால் இருக்கு, கல்லுக்கு மேல இவளுடைய மடக்கி இருக்கிற கால் இருக்கு, அந்த கல்லுல எங்குமே கேப் கிடையாது, அது வழியா நம்ம எங்க கொலுசு மாட்ட முடியும், அது இல்லை, அப்படிலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுற. அந்த அம்மா திரும்பி போயிடுறா பெங்களூருக்கு. 3-4 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை அதே கனவு வருது. இப்போ இந்த கோவிலுடைய திசையெல்லாம் சொல்லி வருது. எனக்கு அங்க வந்து வெள்ளி கொலுசு மாட்டி விடு அப்படின்னு சொல்றாளாம் அந்த பெண். திரும்ப வர அந்த அம்மா இங்க, இல்ல எனக்கு மீண்டும் ஒரு தடவை கனவு வந்தது, நிச்சயமா வந்து இந்த கோவில் தான், நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லு. அப்ப அவர் அந்த குச்சி மாதிரி அதெல்லாம் எடுத்து அந்த அம்பாளுக்கு கொலுசு மாற்ற இடத்துல தொங்கி இருக்கிற கால்ல, கணுக்கால் கிட்ட அங்க பின்னால கால் தொங்கி இருக்கு, பின்னால பீடம் இருக்கு, அதுவும் கல்லுல செய்த பீடம். அந்த பீடத்துக்கும் காலுக்கு நடுவுல இடைவெளி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா இப்ப குச்சியால் எடுத்து அங்க எல்லாம் சுரண்டி பார்க்கிறாரு, குத்தி பார்க்கிறாரு. அப்போ அந்த காலு கேப் கிடைக்கிறது. அதெல்லாம் பழைய அபிஷேகம், மற்ற பல விஷயங்கள் சேர்ந்து சேர்ந்து அங்க கல்லு மாதிரி ஆயிருக்கு. அதை குத்தி கிளீன் பண்ணி கொடுக்குறாரு. கொலுசு ஒரு கால்ல மாட்ட முடியுது. அடுத்த காலுக்கு, மடக்கி இருக்கிற காலுக்கு அவர் பார்க்குறாரு, இல்லை, சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டார். திரும்ப இந்த அம்மா மனசு இதுவாகி ஏமாந்து திரும்ப வர, திரும்ப 3வது தடவை அவளுக்கு இதே குறிப்பு வருது. திரும்ப வர, இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா கவனமா கவனிங்க, இருக்கு, நிச்சயமா இருக்கும், அந்த காலில் இருக்குன்னா நிச்சயமா இந்த காலிலையும் இருக்கும், எனக்கு இந்த பிரார்த்தனை வேற நான் ஏத்துட்டேன், கொலுசும் தயார் பண்ணிட்டேன், நீங்க வந்து கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு தடவை அவர்கிட்ட சொல்லி, அவர் திரும்ப அதே மாதிரி முயற்சி, அங்கே மடக்கி இருக்கிற காலுக்கு, இப்போ தொங்கி இருக்கிற காலுக்கு அதை ஒட்டி இந்த மடக்கி இருக்கிற கால் இருக்கு, அந்த தொடையை ஒட்டி இருக்கு, அதுல திரும்ப இதே மாதிரி முயற்சி பண்ணார். கொஞ்சம் கடினமா முயற்சி பண்றாரு, அது கேப் கிடைக்கிறது, நம்பிக்கை வருது. அதுக்கு பிறகு அதை கிளீன் பண்ணி அங்கேயும் கொலுசு மாட்டி விடுறாளாம். எப்படி கனவுல போய் சொல்லி, இதெல்லாம் வந்து நிறைய பேர், நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற என் கூட படிச்ச சில பேருக்கெல்லாம் சொன்னேன். அவங்க அதை கேட்கும் போதே அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு தான். நமக்கு கூட இந்த இங்கிலீஷ் படிப்பு ரொம்ப நம்ம மனசெல்லாம் இந்த நம்பிக்கைகளே இல்லை நமக்கு, நிறைய பேருக்கு இப்படி. ஆனா இது நடந்திருக்கு. அந்த அம்மாவை பொய் சொல்றான்னு நம்ம சொல்ல நம்பி அவசியம் இல்லை. இவர் அர்ச்சகர் பொய் சொல்றான்னு சொல்ல அவசியம் இல்லை. இந்த மாதிரி சொல்லப்படும். உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். இப்ப அந்த கிராமத்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. உத்தரப்பிரதேஷ்ல அந்த கோவில், அந்த கோவில்ல பார்த்தா ஸ்ரீராமர் இருக்காரு, சீத்தை இருக்கிற, அவருக்கு இடது பக்கம் உட்கார்ந்துருக்க. தமிழ்நாட்டுல அது எப்படி இதுவும் மாறி போச்சு தெரியல. இடது பக்கம் மனைவி அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லை, வலது பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நமஸ்காரம் பண்ணும் போதெல்லாம் வலது பக்கம் நிக்க சொல்றாங்க மனைவியை. ஆனா பொதுவா இடது பக்கம் தான் அப்படின்னு தான் நான் படித்த ஒரு சில சாஸ்திரம் சொல்றது. படுக்கையில, பிரயாணத்துல, தானம் யஜ்ஞம் செய்யும் போது, ஹோமம் செய்யும் போது, அப்புறம் நமஸ்காரம் செய்யும் போது, அப்படி 4 விஷயத்துல. சாப்பிடும்போது, சாரி,
சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா இடது பக்கம் உட்காரணும் அப்படின்னு அப்படி இருக்கு. அப்போ இது சீதைக்கு நம்ம படங்கள்லாம் பார்த்தா கூட ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பக்கத்துல இடது பக்கம், ஸ்ரீராமனுக்கு இடது பக்கம், வெங்கடாச்சலபதிக்கு இடது பக்கம் அப்படிதான் இருக்கு தேவியுடைய இடம். ஆனா இதை ஏதோ கிண்டல் பண்ணி இடம் கொடுக்காத அப்படின்னா சொல்லி அர்த்தநாரீஸ்வரர்லையும் அப்படிதான் இருக்கு. அவர் சிவனுக்கு இடது பக்கம்தான் அந்த பெண் தேவியுடைய உருவம் இருக்கு. அப்படி அவள் இடது பக்கம் சீத்தை உட்கார்ந்து இருக்கிறார். ஸ்ரீராமர் உட்கார்ந்திருக்கார் சிம்மாசனத்துல, சீத்தை இடது பக்கம், லக்ஷ்மணன் வலது பக்கம் நிற்கிறான், கீழே ஆஞ்சநேயர் உட்கார்ந்திருக்கார். இப்படி அந்த கோவிலுடைய சந்நிதி. ஆனா ஒரு விசித்திரமான விஷயம் நான் பார்த்தேன். அந்த கோவில்ல வெளிப்புறமா இருக்கிற திரை, சந்நிதியில போடுற திரை ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல சீத்தையுடைய பகுதி மட்டும் மூடி இருக்கு. சீத்தை இந்த பக்கம் நின்று பார்த்தாதான் சீத்தையை தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீராமன் மட்டும்தான், லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் தான் தெரிவார். சீத்தை கண்ணுக்கு தெரியாது. ஒரு திரை மூடி இருக்கு அந்த பக்கம் சந்நிதியில. நான் அந்த அவர் பட்டு பூஜை பண்றவர் அவர்கிட்ட கேட்டேன், இது என்னது, இது ஏன் திரை மூடி இருக்கு? பொதுவா நைவேத்தியம் பண்ணும்போது திரை மூடுவோம், அப்புறம் திரை திறந்துருவோம், நம்ம ஆரத்தி எல்லாம் எடுக்கும்போது எல்லாரும் பார்க்கலாம், அப்படித்தானே இருக்கும், ஏன் திரை மூடி இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஊர்ல ஒரு சாது ஒருத்தர் இருந்தார். அவர் ராமனை தன்னுடைய மகனாக பாவித்து அவர் உபாசனை செய்தார். ராமன் தனக்கு மகன் அப்படின்னு. அப்போ அவர் வருவார் கோவிலுக்கு. கோவிலுக்கு வந்தா ஞாபகமா அந்த பூசாரி, அந்த பட்டு, அவர் அந்த திரைய சீத்தை பக்கம் மட்டும் மூடுவார். இவர் வந்திருக்காரு. அங்கெல்லாம் ஒரு பழக்கம் இன்னை வரைக்கும் இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார்ல எல்லாம் மருமகள், மாற்று பெண், அவள் மாமனாருக்கு முன்னால நிற்க மாட்டாள் நேருக்கு நேர். ஒண்ணு தலையில அப்படி முழுசா முகத்தை மறைச்சு நிற்பர், அப்படி அந்த தலைப்பை அப்படி முகத்தை மறைப்பர். அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. மாமனாருக்கு முன்னால வரமாட்டார். இந்த ஒரு பழக்கத்தினால இந்த மாமனார் கோவிலுக்கு உள்ள வரும்போதெல்லாம் அவர் அந்த அர்ச்சகர், அந்த பட்டு திரைய சாத்துவார். பாதி ஸ்ரீராமன் மட்டும் தெரிவார். அவர் ஸ்ரீராமனுக்கு மாலையை போடுவார். அவர் கொண்டு வந்திருக்கிற மாலைய பூஜை பண்ணுவாரு, அவரோட பேசுவாரு, பாட்டு பாடுவார், போயிடுவார். இது நித்திய நியமமா நடக்கும். அன்னைக்கு அவர் வேற ஏதோ கவனத்துல இருந்துட்டார், திரைய போடல, மறந்துட்டார். மாமனார் உள்ள வர்றாரு. அப்போ சீத்தையே எழுந்து அந்த திரையை எடுத்து மூடினாளாம். சீத்தையே எழுந்து. அதற்கு பிறகு அவர் ரொம்ப மனசு ஒடிந்து போயிட்டார். சீத்தை மகாராஜாவுக்கு பிறந்த பெண், மகாராஜாவுடைய மனைவி, பட்டமகிஷி, மகாராணி, அயோத்தியா மகாராஜா ராஜ்யத்துக்கு ஜனக மகாராஜாவுடைய மகள், இளவரசி. அப்படிப்பட்ட சீத்தை எனக்காக தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழுந்து ஒரு காரியத்தை நான் செய்ய வச்சுட்டேன். எனக்காக முனைந்து ஒரு காரியத்தை செய்ய வச்சுட்டேன். அதனால இனிமே நான் இந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேன். வாசல்ல இருந்தே ராமர்கிட்ட பேசிட்டு மாலையை கொடுத்துட்டு போயிடுவாராம். அது அப்படி ஒரு குரு போன நூற்றாண்டுல, 20th centuryல அவர் இருந்தாராம். அன்னைக்கிலேருந்து அந்த கோவில்ல அந்த திரை சீத்தையை மட்டும் மறைக்கிற மாதிரி அந்த சிறை இன்னை வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கா. அப்படி ஒரு அந்த இடத்துல அவர் ஒரு விஷயம் சொன்னார். அந்த மாதிரி இந்த கோவில் சம்பந்தமான சில கதைகள் எல்லாம் அற்புதமான ஆச்சரியம் கொடுக்கிற மாதிரி கதைகள் இருக்கு. சில பாரம்பரியமான கதைகள் இருக்கு. ஸ்தல புராணங்கள்ல நமக்கு தெரிந்திருக்கும். அங்க அவர் பேர் என்ன, திருப்பதி அந்த சைடு ஆந்திரால இருக்கு, மல்லிகார்ஜுனத்துடைய ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு கோவில். திருவானைக்கோவில்லையும் அதே கதை இருக்கு. திருவானைக்கோவில்லையும்
ஒரு செலந்தி, ஒரு யானை, 2 பேருக்கும் போட்டி நடக்கிறது. செலந்தி அந்த சிவலிங்கத்துக்கு வலை அமைச்சு கூரை அமைக்கிறது தினம். யானை அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணி தன்னை தும்பிக்கையில தண்ணீர் எடுத்து வந்து அதை அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னால அந்த அந்த தலைக்கு மேல சிலந்தி வலை போட்டு ஒரு கொடை அமைத்திருக்கு இல்லையா, அதை கலைச்சிட்டு அதை கலைச்சு வச்சுட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுமா. இப்படி 2 பேருக்கும் நடக்கும்போது அதுல 2 பேருக்கும் போட்டி மாதிரி வருது. எனக்கு என்னுடைய காரியத்தை, என்னுடைய பூஜையை கெடுப்பவன் யாருன்னு இது மற்றதை பார்க்கறது. அது யார் இந்த அசிங்கத்தை பண்றா, தினம் தினம் நான் கலைச்சு போடுறேன் அப்படின்னு அது இதை பார்க்கறது. இது 2 பேருடைய பொறாமை. இது ஒண்ணு அத யானையுடைய தும்பிக்கைக்குள்ள நுழைந்து அந்த சிலந்தி உள்ள போய் இந்த யானையை சாகடித்துடணும்னு உள்ள போறதுதான். யானை மூச்சு முட்டி இறந்து போறது. ஆனா உள்ள மாட்டின்ற சிலந்தியும் இறந்து போறதாம். 2 பேருக்கும் மோட்சம் கிடைக்கிறதா. அப்படி ஒரு சம்பவம் அந்த கோவில்ல நான் கேள்விப்பட்டேன். இது திருவானை கோவில்லையும் அதே மாதிரி அதே விஷயம். ஒரு பெரிய படம் வரைஞ்சு வச்சிருக்காங்க திருவானை கோவில்ல உள்ள சந்நிதியில, அந்த அம்பாள் சந்நிதியில் அப்படின்னு நினைக்கிறேன். அம்பாள் சந்நிதி அங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. கடைசியா ஒரு விஷயம், அமிர்த்சர்ல ஒரு கோவில் இருக்கு. நான் டீட்டெயிலா சீக்கியர்களுடைய வரலாறு ஒரு தடவை கதையா சொல்றேன். குரு நானக்ல இருந்து ஆரம்பித்து குரு கோவிந்த சிம்மன் வரைக்கும் 10வது குரு, ஏன் அதுக்கு அடுத்த வந்த பைராகி, பந்தா பைராகி வரைக்கும் அதெல்லாம் ஒரு நாள் டீட்டெயிலா சொல்றேன். அந்த அமிர்த்சரஸுக்கு நீங்க போனீங்கன்னா அமிர்த சரஸ், அந்த ஏரி இருக்கு, குளம் மாதிரி இருக்கு, தீர்த்தம். அது சரஸ் அப்படின்னா தண்ணீர், சரஸ். ரசம் அப்படின்னா தண்ணீர், டேஸ்ட். அமிர்தம், அமிர்தமான அந்த தண்ணீர். அதுக்கு பின்னால குரு கோவிந்த் சிங் செய்த சண்டி அம்பாளுக்கு செய்த ஒரு பெரிய மாபெரும் யாகம், அதனுடைய கதை இருக்கு. நான் டீட்டெயிலா அப்புறம் சொல்றேன். அந்த ரத்தத்துல தோய்ந்த அந்த வாழை எடுத்து அந்த தண்ணீர்ல அந்த குளத்தை ஏற்படுத்தி அந்த தண்ணீர்ல அவர் முழுக்கினாராம். அதனால அந்த தண்ணீரே அமிர்தமா மாறிவிட்டது. நம்ம எல்லாரும் மிளைச்சராக முடியாது, நம்மளை மதம் மாற்றி கீழே வீழ்த்த முடியாது, நம்ம எல்லாம் அமிர்தத்துடைய புதல்வர்கள் அப்படின்னு அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் சிஷ்யர்களுக்கெல்லாம் கொடுத்தாராம். அப்ப முஸ்லிம் மதம் மாற்றம் பெரிய ஒரு பயங்கரமா இருந்தது முகலாயர்கள் ஆட்சியில. அந்த கோவில்ல நீங்க உள்ள போனீங்கன்னா படங்கள் இருக்கும், படங்கள். சீக்கிய குருமார்கள் அவருடைய ஒரு அரசியல் பேச்சு இந்த விஷயம் பேசி. அப்படியா? கேட்கலையா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்ப கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த மைக்கை நான் கையில பிடிச்சுக்கிறேன்னா ஸ்டாண்ட்ல வச்சுக்கணும். கையில அவரு எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு நேற்று ஏதோ எலெக்ஷன் கூட்டத்துல கூட இந்த விஷயம், ராகுல் காந்தி நம்முடைய ராஜா மகாராஜாக்கள், ராஜ்புத்துக்கள் எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, இந்துக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினா, அநியாயம் பண்ணா, அதனாலதான் முகலாட்சி வந்தது, இந்துக்களை காப்பாற்ற, அப்படி ஏதோ பேசிட்டான். இவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு, முகலர்கள்லாம் எப்படிப்பட்ட கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. அந்த அமிர்த்சர்ல இந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ரம்பத்தால அறுக்கிற மாதிரி, தலையில ரம்பத்தால இருக்கிற மாதிரி இந்த கட்டை 2 பக்கமும் கட்டையை கட்டி அந்த கட்டைகளை அறுத்து தலையை அறுக்கிற மாதிரி, அதே போல சுத்தி பஞ்சு மூட்டைகளை கட்டி அந்த பஞ்சு மூட்டைகளை பொசுக்கி அந்த சாதுவை கொல்ற மாதிரி, அப்படி எல்லாம் எண்ணெய் கொப்பரையில உட்கார வச்சு எண்ணெய் இதுவரைக்கும் நிரப்பி வச்சு கீழிருந்து அக்னி தீ மூட்டி கொதிக்க வச்சு அவனை கொல்ற மாதிரி, இப்படி எல்லாம் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு அந்த அமிர்த்சர்ல. சீக்கியர்களுடைய எவ்வளவு வரலாறு அந்த அமிர்த்சர் கோவில்ல நம்மால பார்க்க முடியும். அதை பற்றி நான் வேற ஒரு டீட்டெயிலா சொல்றேன். கோவில்கள் சம்பந்தமான இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நீங்க கூட எழுதி போடுங்க. நம்ம இந்த
குரூப்ல சிலரெல்லாம் தனக்கு எதெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இதுல போடுறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்காக இல்லை, கதைகளுக்காக மட்டும் இருக்கு. இதுல நீங்க தர்மம்னா என்ன, லவ் ஜிஹாத்னா என்ன, இதெல்லாம் போடக்கூடாது. இது வெறும் கதைகள் எழுதுங்க, தீர்த்த புராணங்களை எழுதுங்க, நல்ல கதைகள் நீங்க படித்திருந்தா அதை எழுதுங்க, உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணிய கதை இருந்தா அதை எழுதுங்க. இந்த நமக்கு ஏதோ ஒரு எனக்கு கூட தான் பல விஷயம் பிரச்சாரம் பண்ணணும்னு இருக்கு, அதெல்லாம் இதுல போடக்கூடாது. அதுக்கு வேற ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு அதுல போடணும். நம்ம இதுல எல்லாம் அதெல்லாம் போடக்கூடாது. அப்படி தயவு செய்து நீங்க கூட யாராவது குறிப்பிடுங்க, அப்படி யாராவது பிரச்சாரம் பண்ணினா தவறு இது. அப்புறம் எல்லாரும் கமெண்ட் போட முடியாது, நான் மட்டும்தான் போட முடியும்னு மாத்திக்கணும். அது நல்லா இருக்காது. எல்லாம் பெரியவங்க, பொறுப்பானவர்கள். இந்த குரூப் வெறும் கதைக்காக தான். ஸ்தல புராணங்கள், புராணங்கள்ல இருக்கிற கதை, மிருகங்கள் உலக